ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் வெக்டர் அல்ஜிப்ராவில் 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கொஷின்னு. த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஆர் 5x minus 3 equal to 15y plus 7 equal to 3 minus 10z. Write the direction cosine of the line and find the coordinate of the point through which it passes. இது வந்து இப்போ இன்வர்ஸில் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட் அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் x minus x1 by a, y minus y1 by b, z minus z1 by c. இதான் என்னோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்மேட். எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டைரக்ஷன் கொசைன் ரேஷியோ என்னன்றதை நம்ம தனியாக பிரிச்சுக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நான் வந்து அப்படியே எழுதிக்கிறேன். அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்படி நான் மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக என்னோடய ரேஷியோஸு டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து என்னால் அரைவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5x minus 3 is equal to 15y plus 7 equal to 3 minus 10z. இதில் காமனாக இருக்கிற இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற 5 நான் வெளியில் எடுக்கிறேன். இதில் இருக்கிற 15 வந்து வெளியில் எடுக்கிறேன். இதில் இருக்கிற 3 வந்து வெளியில் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது என்னோடய ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னா x minus 3 by 5 equal to 15 into y plus 7 by 15 equal to minus 10 z minus 3 by 10 சொல்லிட்டு எனக்கு வருது. இதை வந்து இங்கே வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணது என்னென்னா z ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கான்ஸ்டண்ட்டை கொடுக்குறேன். அதனால் எனக்கு வந்து மைனஸ் சைன் இங்கே வருது. நான் வந்து பண்ணால் காமனாக இதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 5, 15 and 10. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது x minus 3 by 5 equal to 3y plus 7 by 15 equal to minus 2 z minus 3 by 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ என்னோடய ஜென்ரல் ஃபார்மேட் மெத்தடுக்கு எனக்கு வந்துடுச்சு. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோ ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். டைரக்ஷன் ரேஷியோ இஸ் அந்த டினாமினேட்டரில் இருக்க a, b and c தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைரக்ஷன் ரேஷியோ. தட் இஸ் 1,1/3, minus 1/2. இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, இதோட டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா a by root of a square plus b square plus c square, b by root of a square plus b square plus c square, c root of a square plus b square plus c square. இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டாக எடுத்துக்கிட்டு நான் வந்து இனிஷியலாக இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து அரைவ் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அதில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 7/6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஃபர்தராக 7/6 கிடைக்கும். இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a, b and cயில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி a வந்து 1/7/6, b வந்து 1/3, 1/3 divided by 7/6 and minus 1/2 divided by 7/6 இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன் ரெசிப்ரோக்கல் பண்ணி the direction cosine is equal to 6/7, 2/7, minus 3/7 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைரக்ஷன் கொசைன் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் மேம். இதில் இருக்கிற கொடுத்துக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. ஸோ மஸ்ட் ஹாவ் ஃபுல் கிளியரன்ஸ். நீங்கள் போடுறது முடி ஃபுல் கிளியரன்ஸோடு இதை போடுங்க. ஓகே, தேங்க்யூ.